இலக்கியாவும், கௌதமும் இப்போ சந்தோஷமா புது வீட்டுக்கு குடி போனது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. அதாவது என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தாலி செயின வந்து பார்த்தீங்கன்னா அடகு வச்சு, இப்போ எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் குடுத்து, வாடகை குடுத்து, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னேறி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா என்ன நடந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த அஞ்சல் அதாவது இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருந்துறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கங்கணம் கட்டிட்டு இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சுட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடி வந்துட்டோம். அவ்வளோதானே இலக்கியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாமா அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கௌதம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தரையில படுக்க முடியாது. நமக்குன்னு ஒரு பாயி, கம்பளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ சாமி ஃபோட்டோ அதாவது சாமி படம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சணும். இப்படி நெறைய வேலை இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய வந்து முதல்ல முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து நிதானமா உட்கார்ந்து யோசிப்போம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ நெறைய திங்ஸ வாங்கிட்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கடைக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்தே போயிட்டுருக்காங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. இருக்கிற அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆவணும். ஏன்னா வந்து 2,00,000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 70,000 வந்து அட்வான்ஸ்க்கே குடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொன்னா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கிட்டத்தட்ட கால்வாசி பணம் கூட இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால எல்லாத்தையுமே பார்த்து தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல கூட போகாம, அப்படியே வாக்குலயே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது, அதாவது வரும்போது கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வலிக்கிறதுனால ஆட்டோல வராங்க. இது எல்லாமே ஓகே தான். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிக்கிறா. இவங்க இங்க வந்தும் அடங்கலையே, இங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சுட்டு இருக்கா. இப்போ இங்கிருந்து அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும், இலக்கியாவும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க இல்லையா வீட்டுக்கு, அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. இந்த அஞ்சலிக்கு அத பார்த்த உடனே இன்னும் பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது கௌதமையும், இலக்கியாவையும் இந்த கார்த்திக் வந்து பார்த்துட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவானடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் கார்த்திக் வந்துட்டு, "அண்ணா, அண்ணி உங்க 2 பேரையும் என்னால இப்படி வந்து அதாவது இந்த மாரி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக இப்படி வந்து பண்ணீங்க? அவ்ளோ பெரிய வீட்ட வித்துட்டு, அவ்ளோ பெரிய வீட்ட அதாவது சொத்த வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு எதுக்காக நீங்க வந்தீங்க? வாங்கண்ணா நான் தயவு செஞ்சு வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த வீட்ல போயிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். வாங்கண்ணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு, "இல்ல கார்த்திக் உங்க மேல வந்து எனக்கு வந்து கோவமே கிடையாது. ஆனா பைரவி மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோவம். நீ கவலையே படாத. கண்டிப்பா ஒரு நாள் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாகி காட்டுவோம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க எல்லாரையும் அதாவது எங்கள அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடியா இருக்கும். நீ எங்கள கம்பல் பண்ணாத. நாங்க இங்க தான் இருப்போம். நீ அடிக்கடி வரலாம், பேசலாம், சந்திக்கலாம். இந்த மாரி எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம கார்த்திக்க வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக்கு, கௌதமும், இலக்கியா 2 பேர் இருக்கிற இடம் தெரிய வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.